ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் எங்கள் வீட்டில் தேவையில்லாமல் வாங்கி குமிச்ச பொருளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சேவிங்ஸ் வீடியோ, கோல்டு ரிலேட்டடான வீடியோ தான் இருந்திருக்கும். இது எங்கள் வீட்டில் நான் தேவையில்லாமல் வாங்கி அது ஏன் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு யோசிச்சிருப்பேன். அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட்டு என்ன சரி, என்னோட திங்ஸ்லேருந்தே ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட்டு என்ன அப்படின்னா இயரிங்ஸ். ஓகேவா? இந்த 2 பாக்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இயரிங்ஸ் தான் இருக்கும். நான் இது அப்புறமா தனித்தனியாக காட்டுறேன். இது ஃபுல்லாகவே இயரிங்ஸ் தான் இருக்கும். ஆனால் இதில் ஒன்று கூட நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணவே இல்லை. எல்லாமே வேஸ்ட்டாக தான் வீட்டில் சேர்த்து வச்சுருக்கிறேன். ஆமாம், இதுக்கு இதான் வேலை. இது ஒன்று வாங்கும் போதெல்லாம் எப்படி வாங்கணும்? சண்டை போட்டு ஒரு சண்டையிலையும் போயிட்டு எனக்கு இது வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டு நான் வாங்கிட்டு வந்துடுவேன். இது இவங்க சமாதானம் ஆகிறதுக்காக வாங்கி கொடுக்குற பொருள். ஆனால் ஒன்று கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்க, ரொம்ப பழசாயிட்டு வரா. பல வருஷமா சும்மா வச்சுருந்தா. இது கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 4 வருஷமாக சேர்த்து வச்சுருக்கிற பொருள் சொல்லலாம். சில இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக வாங்கியிருப்பேன். ஆனால் நான் யூஸ் பண்ணுறதே இல்லை, யூஸ் பண்ணலை. ஆனால் வாங்கி சேர்த்து வச்சுருக்கிறேன். சரி, ஓகே. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இது வச்சிடலாமா? செகண்ட் என்ன அப்படின்னா, அதுதான் ஃபஸ்ட்டு வாங்கினோம். இது இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னர் தான். வாங்கி எத்தனை வாட்டி யூஸ் பண்ணியிருக்கிறேன்? ஒரு வாட்டி சும்மா கண் தொடப்பு. இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னர் இது வாங்கி, ஆனால் இவ பிறக்கிறதுக்கு முன்னாடி வாங்கினேன். 2ஆம் பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 2 வாட்டி கடையில் போய் பண்ணிட்டாங்க. அது கடையில் போய் பண்ணிட்டேன். ஆனால் இது யூஸ் பண்ணல அப்படின்ற. வேணும், நான் யூஸ் பண்ணுவேன், எனக்கு பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். ஆனால் இது பண்ண தெரியல. இன்னொன்று என்னென்னா, பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்தது. அதனால் இது ஒரு 900 ரூபாய் இருக்குமா வாங்கினது. 900 ரூபாய்க்கு வாங்கி அப்படியே ஒரு 4-5 வருஷமாக, பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி அவளுக்கு 5 வயசு, இது அதுக்கு முன்னாடி ஒரு 5-6 வருஷமாக எங்கள் வீட்டில் சும்மா இருக்குது. நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன எடுக்கலாம்? இன்னும் இருக்கு அந்த சாண்ட்விச் மேக்கர். வாங்கி ஒரு வாட்டி கூட யூஸ் பண்ணாத மேக்கர். அதுதான் ஒரு வாட்டி யூஸ் பண்ணிருக்கேன், டெஸ்டிங் பண்ணேன். அதுவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த சாண்ட்விச் மேக்கர். இதுவும் சண்டேல போயிட்டு வாங்கிட்டு வந்ததுதான் நினைக்கிறேன். அப்படி தானே? எனக்கு வாங்கி கொடுங்க, நான் டயட் இருக்க போறேன். ஐயோ, உள்ளே நூலாம்பழை புரிச்சு போயிருக்குது. நான் டயட் இருக்க போறேன். நான் டிஃப்ரெண்டா செஞ்சு சாப்பிடணும்னு வாங்கி வந்தது. இது எவ்வளோ? 1500 ரூபாய்க்கு வாங்கியிருப்போம்னு நினைக்கிறேன். இதில் 1850 ரூபா போட்டிருக்கு. எவ்வளோ வாங்கியிருப்பாப்போம்? அவ்வளோதான். சரி, ஓகே. 2000 ரூபாய் வாங்கிட்டு வந்ததுலேருந்து நான் ஒரே வாட்டி சாம்பிள் 2 டைம்ஸ் பண்ணோம். அவ்வளோதான், 2 வாட்டி பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் அவ்வளோதான். அது யூஸ் பண்ணுவேன். கிச்சன் சின்னதாக இருக்குது, அதனால அது ஏன் ப்ராப்ளம் இல்லை. ரொம்ப நாளாக அப்படி தான் சொல்கிறான். கிச்சன் தான் ப்ராப்ளம், என்னோட ப்ராப்ளம் இல்லை. அதனால இதுவும் எங்கள் வீட்டில் ஒரு தேவையில்லாத ஆணியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு அந்த பீட்டர். அது உன்னோட தப்பு, என்னோட தப்பு கிடையாது. கேக் செய்ய போறேன்ட்டு ஒரு பீட்டர் வாங்கிட்டு வந்தேன். பீட்டர் கேட்டேன், நான் தான் கேட்டேன். ஆனால் இது தேவைப்படும், இதுவும் யூஸ் பண்ணல. இதெல்லாம் எதுக்கு தான் நாங்களே தெரியல. கேக் செய்ய போறேன் நான். இந்த பீட்டர் நான் கேட்கல, நான் பீட்டர் வேணும்னு கேட்டேன். ஆனால் இவ்வளோ இதுவாக எக்ஸ்பென்சிவாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கல, நீங்கள் தான் வாங்கி கொடுத்தீங்க. பீட்டர் வேணும்னு தான் கேட்டேன். ஆனால் இது ஏதோ ஒன்று வாங்கினல யூஸ் பண்ணி இப்போ ரீசெண்டாக ஒரு 2 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன், அவ்வளோதான். இது வாங்கி ஒரு வருஷம் ஆகுது, இன்னும் யூஸ் ஆகலை. இதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறேன். எடுத்துகிட்டு வாங்க, என்னை விட ஃபாஸ்ட், பாப்பா தான் ஃபாஸ்ட்டாக. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு யூடியூப் பார்த்து ஐஸ்கிரீம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கினோம். அதுவும் தேடி கடையாக தேடி போயிட்டு வாங்கணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இது வாங்கினேன், அப்புறமா இது வாங்கினோம். ஆனால் இதுவும் ஒரு டைம் கூட இன்னும் யூஸ் பண்ணலை. பார்க்கலாம், யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு காலம் வருது, யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் எல்லாமே பெருசாக இருக்கு, எப்படி காட்டுறது? நெக்ஸ்ட் என்ன அப்படி
எடுத்துட்டு வா. சரி பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இதுதான் பால் போட்டு விளையாடுறது. இதை வாங்கி அவங்க விளையாடவே இல்லை, ஆனால் நான் ஆசைப்பட்டு வாங்கினேன். அவங்க கேட்கல, அவங்களுக்கு இது விளையாடுறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் கேட்டு வாங்கினேன். அதுவும் யூஸ் பண்ணவே இல்லை. இவ்வளோ நாள் வந்து மேலே தான் இருந்தது, செல்ஃபில் தான் இருந்தது. சரி ஓகே, இப்போ தான் ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்கல்ல, அதனால் இதுக்கப்புறம் விளையாட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கோம். பார்க்கலாம், ஏன்னா இதுவும் இடத்த தான் அடிச்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நான் கழட்டி தூக்கி மேலே போட்டுருவேன். அதுவும் தேவையில்லாமல் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்லைடர் தான். வேணாம் அப்படியே வச்சுட்டு இந்த ஸ்லைடர் தான் நான் ஃபோட்டோ சைடில் கொடுக்குறேன். அடம் பிடிச்சி சண்டை போட்டு இதுவுமே நான் சண்டை போட்டு இது சண்டை போட்ட வாங்க அடம் பிடிச்சி வாங்கினேன். இது சண்டை போட்டு வாங்கலை. இந்த மேலே கொண்டு போய் நீ செல்லு சண்டை போட்ட வாங்க. அம்மா அடம் பிடிச்சி வாங்கினேன்னு சொல்லு, சண்டை போட்டெல்லாம் இதை வாங்கலை. சண்டை போட்டு ட்ரெஸ்ஸு தான் வாங்கியிருப்பேன், இதெல்லாம் வாங்கியிருக்க மாட்டேன். இதுவுமே இப்போ வந்து அவங்க ஸ்கூல் போகிறதுனால நான் வந்து எடுத்து வைக்கல, வெளியில் வைக்கல, மேலே செல்ஃபில் தான் போட்டிருந்தேன். சரி ஓகே, இப்போ லீவ் விட்டுட்டாங்க, விளையாட வைக்கலாமா அப்படின்ற ஒரு இதில் எடுத்துருக்கோம். மறுபடியும் ஸ்கூல் ஓப்பன் பண்ணணும், மறுபடியும் மழை போயிடும். எங்கள் 3வது பாப்பா வந்து விளையாடுவான்னு நினைக்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோரா டென்ட்டு தான். இதுவும் எங்கள் வீட்டில் ஏற்கனவே வீட்டில் இருக்கிறதுக்கே இடம் இல்லை, இதுவும் போட்டால் இன்னும் ரொம்ப இடம் அடைச்சிருக்கும். அதனால் இதையும் நாங்கள் தூக்கி மேலே போட்டுட்டோம். பார்க்கலாம் இந்த லீவில் மாட்டி கொடுக்கலாமா இல்லையா. அதை எடுத்துட்டு வாங்க, அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்டாண்ட் ஒன்று எடுத்துட்டு வா மேலே, அம்மாவோட ஸ்பெஷல் ஸ்டாண்டு. அதுவும் ஒன்றும் இல்லை, ஒன்று ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா ஒன்று வாங்கிக்கலாம். அது கிடைக்காது. நீயும் சரின்னு தானே சொன்ன. அப்போ எடுத்துட்டு அந்த ஸ்டாண்ட் எடுத்துட்டு வா. அப்போ சரின்னு சொன்னேன். அதான் ஒன்று எடுத்துட்டு ஒன்று. நான் வந்து போர்டெலாம் வாங்கி கேட்டேன். ஆரி இங்கே ஆரி கற்றுத்தரப்படின்னு சொல்லி போர்டு கேட்டேன். இங்கே பண்ணி கொடுப்பீங்களா. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஆரி ஸ்டாண்டு தான். ஆரி கிளாஸ் கற்றுக்கிட்டப்போ வாங்கினேன். எத்தனை ஒரு 3 ப்ளவுஸ் போட்டிருப்பேன்னா அதை வச்சு அவ்வளோதான். அதுக்கப்புறம் போடல. இது ஒன்று பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாங்கி வச்சிருக்கிறேன். ஆமாம்மா, இன்னொன்று வாங்கி வச்சிருக்கிறேன். இப்போதைக்கு ஒரு 2 வருஷமாக இவங்களும் சும்மா தான் இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது பார்க்கலாம். இது ஒன்றே இருந்துக்கலாம்ல. அந்த கேரம் போர்டு வாங்கினதுலேருந்து சும்மா தான் இருந்தது. அதையும் காட்டுங்க. அது கேரம் போர்டு விளையாடலாம், ஆனால் இவன் நடுவில் ஏறி உட்காந்துக்கிறேன், எப்படி விளையாடுறது. இருங்க ஒரு நவீன மிஷின் ஒன்று கொண்டு வரும். இப்போ இல்லைம்மா, இப்போ நீ ஸ்கூல் போக ஆரம்பிச்சதுலேருந்து உட்கார மாட்டேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவ தெரியுமா. ஆமாம், கேரம் போர்டு வச்சு அக்கா விளையாட போனேன்னா நீ வந்து மேலே இதை தூக்கிட்டு வராதா. அதை வீடியோவில் இதில் காமிச்சிக்கலாம். சாப்பாடு சூடு பண்ணுறதுக்குன்னு பிரியாணி சூடு. எங்கள் வீட்டில் ஓவன் வந்து உங்கள் வீட்டிலலாம் எதுக்கு இருக்குன்னு தெரியாது, ஆனால் எங்கள் வீட்டில் வந்து ஓவன் வந்து பிரியாணி சூடு பண்ணுறதுக்கு மட்டும்தான். கிட்டத்தட்ட இது வாங்கி எத்தனை வருஷம் இருக்கும். 4 வருஷம். 4 வருஷத்துல ஒரு 10 வாட்டி பிரியாணி சூடு பண்ணியிருக்கோம். அதிகமாக சூடு பண்ணியிருக்கேன். பிரியாணி நிறைய வாட்டி சூடு பண்ணியிருக்கோம், மற்றபடி எதுவுமே செஞ்சதில்லை. இப்போ ரீசெண்டாக ஒரு 2 வாட்டி ப்ரௌனி செஞ்சுருப்போமா. ஒரு வாட்டி வந்து பிஸ்கட் செஞ்சுருக்குறோம் இப்போ இந்த ஒரு 2 மாதத்தில். இது எல்லாமே எங்கள் வீட்டம்மா தேவையில்லாமல் பிடுங்கின ஆணிகள். வாங்கி கொடுத்தது யாரு. நீங்கள் கேட்டீங்கன்னு வாங்கி கொடுத்தோம். நீங்கள் யூஸ் பண்ணாமல் விட்டதுக்கு யார் தப்பு. இதுக்கு செய்யணும்னா அதுக்கான திங்ஸ் வாங்கி கொடுக்கணும், அது வாங்கி தர மாட்டேன். எதனா செய்ய போகிறேன்னு சொன்னேன்னா அதுக்கு நீ செய்கிறதுக்கு பதிலாக நான் வந்து போய் கடையிலே போய் அந்த பொருள் வாங்கிட்டு வந்துடுறேன். இப்போ கேக் செய்ய போகிறேன்னா நானே உன் கேக் வாங்கி கொடுத்துட்றேன். ஆமாம், நீ கேக் செய்யறதுக்கு 1000 ரூபாய்க்கு பொருள் கூட, கேக்கே 400 ரூபா தான். 1000 ரூபாய் இருக்குது. அப்போ நான் எப்படி செய்ய முடியும். அதுவும் எடுத்துகிட்டு வந்து காமி. இது என்னோட தேவையில்லாத அணி கிடையாது. எடுத்துட்டு வா. கேரம் போர்டு வேணும். கேரம் போர்டு இப்போ வந்து நான் ப்ரௌனி செய்ய கற்றுக்கிட்டேன், அதனால இனிமேல் ப்ரௌனி அடிக்கடி செய்வோம். அடுத்து இந்த ஒரு டெய்லர் மிஷின் ஒன்று இருக்குது, ரொம்ப நல்லாவே. அது இப்போதான் யூஸ் இல்லாமல் இருக்குது, ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம். இதுக்கப்புறம் யூஸ் ஆகுவேன், நான் நீக்குவே வச்சுக்கேன். நெக்ஸ்ட் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கேரம் போர்ட் தான். இது வாங்கி இதுவும் பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி வாங்கிட்டோமா. இல்லை, அவளுக்கு 1 வயசு 6 மாதமோ 7 மாதம் இருக்கும்போது வாங்கினேன். ஆமாம், ஃபஸ்ட்டு பாப்பா வந்து எல்கேஜி படிக்கும் போது வாங்கினோம். இது வாங்கி எப்படியும் ஒரு 4.5 வருஷம் இருக்கும்.
இந்த 4.5 வருஷத்துல நாங்கள் ஒரு டைம் கூட விளாண்டதே கிடையாது. பெரிய பாப்பா மட்டும் எப்போவாவது விளையாடிருப்பா. அதுவும் அதுக்கு காரணம் இவ தான். வாங்கி வாங்கி வச்சு ஏன்னா இது விளாடுவா. இவ என்ன பண்ணுவான்னா மேலே ஏறி உட்காந்துக்குவா நடுவில். அப்படி இல்லைன்னா அந்த காயின்ஸ்லாம் எடுத்து வச்சுக்குவான். அதனால விளையாடல. இதுவும் ஒரு மூலையில் தேவையில்லாமல் தான் இருக்குது. இன்னும் நிறைய இருக்குது, அதெல்லாம் அதுக்கப்புறம் சரிங்க வேறு ஏதாவது இருந்தால் அப்படியே பின்னாடி அட்டாச் பண்ணி வைப்போம். ப்ளஸ் பண்ணு. இன்னும் நிறைய இருக்குது, ஆனால் அதை வீடியோவில் எப்படி காட்டுறதுன்னு தெரியல. அதனால இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்கள் வீட்லேயும் என்ன மாதிரி தேவையில்லாமல் வாங்கி குமிச்சு வச்சுருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இந்த மாதிரி தேவையில்லாமல் வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவெடுப்போம். சரியா? யாரும் எடுக்க மாட்டீங்க. எடுப்போம். நான் அவங்களுக்காக விளையாடுவாங்கன்னு வாங்கினேன். அப்போதைக்கு விளையாட முடியல. பல பேர் வீட்டில் எதுக்கு வாங்கி வச்சிருக்கிறோம் அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. ஆசைக்கு வாங்குறத விட செய். நீ விளையாடுவாம்மா. சரி, ஓகே, இப்போ வீடியோ முடிச்சுக்கலாம். இதோட இந்த வீடியோ முடியுது. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, டாட்டா, பை பை, தேங்க்யூ.